அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட நவாஸ்கானிடமிருந்து ஒரு 1,66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார். தோற்று போனாலும் தன்னுடைய தொகுதி மக்களுக்காக அவர் பணியாற்ற தொடங்கிவிட்டார் என்பதை இந்த பதிவின் மூலமாக எல்லாருக்கும் தெரிவிக்கிறோம். என்னென்னா, இப்போ தேர்தல் முடிஞ்சோடனே யாருமே வெற்றி பெற்றவர்கள் கூட வாக்காளர்களுக்கு நன்றி சொல்ல வராத பட்சத்தில் இவர் தன்னுடைய வாக்காளர்களுக்கு வாக்களிப்பு முன்னாக எந்தெந்த தொகுதியெல்லாம் போனாரோ அந்த தொகுதியெல்லாம் நன்றியை தெரிவித்து ஒரு கூட்டம் போட்டாங்க. எல்லாருக்கும் போய் நன்றி தெரிவித்தாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய தொகுதியில் முக்கியமான பிரச்சனையாக மீனவர் பிரச்சனையை இப்போ கையில் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்களாக மீன்பிடி தடைக்காலம் இருந்து தற்பொழுது தான் மீனவர்கள் மீன் பிடிக்க சென்றாங்க. அதில் 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா கோட்டப்பள்ளத்திலேருந்து சென்ற ஒரு 4 மீனவர்களை எல்லை தாண்டிய மீன் பிடிக்கிறதாக சொல்லி இலங்கை கடற்படை தன்னுடைய மீனவருடைய படகுகளுடன் கைது செய்து காங்கேசன் துறைக்கு அழைத்து செல்லப்பட்டது. அந்த விஷயம் பொறுத்து உடனடியாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அதை தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதிவிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த கடிதத்தில் இந்த மக்கள் மீனவர்களுக்கு வேறு எந்த தொழிலுமே தெரியாது. அவர்களுக்கு தெரிந்த தொழிலான மீன்பிடி தொழிலை அவர்கள் நிம்மதியாக செய்து வரணும். அதே நேரத்தில் அந்த 10/6/2024 அன்று இலங்கை கடற்படையினால் 4 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் கவனத்திற்கு கொண்டு வர மீண்டும் உங்களுக்கு கடிதம் எழுதியிருப்பது எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டப்பட்டினம் மீன்பிடி தளத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டனர். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் குறிவைக்கப்படுவதால் மீனவர்கள் தங்கள் குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கு தெரிந்த ஒரே தொழிலான மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இலங்கை காவல் நிலையத்தில் உள்ள தமிழக மீனவர்கள் அனைவரையும் உடனடியாக விடுவிக்கும் வகையில் தூதரகத்தின் உயர்மட்டத்தின் மூலமாக இலங்கை படையினர்களை வேண்டிக் கொண்டு இந்த மீனவர்களெல்லாம் விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. ஜெயிச்ச நபர் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஆனால் தோற்ற ஓ பன்னீர்செல்வம் தொகுதி மக்களுக்காக தன்னுடைய பணியை ஆற்ற துவங்கிவிட்டார் என்பதை இந்த வீடியோவின் மூலம் பதிவு பண்ணிக்கிறோம். வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.